அதாவது போற போக்க பார்த்தா மார்க்கெட் வந்து எஃப்ஐஏ வராம மேல போகாது போலங்க. ஆக்சுவலா மேல போனாலும் நமக்கு எதுவும் ஒரு பிரயோஜனமான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது போலங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நெறைய பேர் வருத்தப்படுறாங்க. நானும் ஒருத்தன். பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பொறுமைய சோதிக்கிறது மட்டும் தான் இந்த மார்க்கெட்டோட வேலையே. ஸோ நம்ம இந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அதாவது நம்ம உடல் உழைப்பு இல்லாம ஒரு பணத்த மட்டும் வச்சு பணம் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து இந்த மாரி ஒரு தொழில் வந்து நம்ம இதுல மட்டும் தான் கிடைக்கும். இப்ப நீங்க வேற என்ன பிசினஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லாஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு லாஸ் இல்லாம உங்களுக்கு லாஸே இருந்தாலும் அது வந்து ஒரு 5 வருஷம் இல்ல 3 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அது ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ள வர்றோம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு தூரம் என்னென்னமோ ஒரு சர்க்கஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கைன்னு இருந்தா நமக்கு வந்து கஷ்டங்கள் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம அந்த பேனிக் டைம்ல வந்து நம்ம வந்து வேற எதுவும் முடிவு எடுக்காம நம்ம வந்து நிலைச்சு நின்னுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 2 3 வருஷத்துல வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு அந்த ஒரு இன்பமான மகிழ்ச்சி வந்து வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால யாருமே லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அது ஒரு ரெட் மட்டும் தான். உங்களுக்கு வந்து இந்த தொழில்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது. ஓகே. லாஸ் வந்து நீங்களா அதை கன்ஃபார்ம் பண்ணதான் லாஸ். ஓகே. இந்த தொழில மட்டும். ஸோ இது வந்து கைத்தொழிலா மட்டும் பாருங்க. இன்னொன்னு ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, ஜீரோ லாஸ் தொழில் அப்படின்னு பாருங்க. ஸோ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா எல்லாருமே அதாவது இப்ப என்னை சேர்த்து தான் சொல்றேன். என்ன பண்றதுப்பா இப்படி எஃப்ஐஐ வந்தாதான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படின்னா எஃப்ஐ எதுக்காக வெளில போறாங்க? ஏன்னா பண வீக்கம் கம்மியாகுது. இன்னொன்னு குளோபல் டென்ஷன் அங்க அங்க அப்படி இப்படி இருக்கு. நமக்கு வந்து பணவீக்கம் ஸ்ட்ராங் ஆனா கூட ஓகே இந்தியாவை நம்பி நிறைய பேர் வருவாங்க. இருந்தாலும் அப்ப என்னதான் நடக்குது அப்படின்னா உள்ளயுமே நிறைய கேம்பிளே நடந்துகிட்டு தான் இருக்கு. எஃப்ஐஐ விற்க மட்டும் செய்யல, வாங்கவும் செய்யறாங்க. அதையும் தான் நம்ம பார்க்கணும். அதாவது நிறைய அதாவது பல்கான இன்வெஸ்டர் வந்து எஃப்ஐஐ வந்து வெளியில போறாங்க. ஓகே. பட் இருந்தாலும் அதுலயே ரொம்ப லோவான ஒரு ஓவர் வேல்யூடு இல்லாத ஸ்டாக், அண்டர் வேல்யூடா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கிட்டு தான் இருக்க இன்னமும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம நோட்டை விட்டு அதை வாங்குறது பெட்ரு. இன்னொன்னு இப்போதைக்கு நம்ம வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகுது இல்லை இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வைங்க. இந்த பிஎஃப்சி, ஆர்இசி இதெல்லாம் வந்து என்னதான் கீழே போனாலும் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 5% வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துருங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பாக்குறது இல்ல மேபி டிவிடெண்ட் இருக்கிறதா நீங்க பார்த்து மேபி அதை ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து என்னதான் ஆச்சு, சென்டிமெண்ட் வந்து இந்த அளவுக்கு வீக் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டிசிஎஸ், ஏடிஜிஎல், அதானி டோட்டல் கேஸ், டிக்சான், கோவை மெடிக்கல் சென்டர், கைனஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் ரேலியை பாருங்கங்க. அது எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. அதாவது கோல்டு இப்ப வந்து அதாவது உச்சாணி கொம்புக்கு போயிட்டு இருக்கு. கோல்டு எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சில்வர் அதுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம காலே வைக்க முடியாது. இதெல்லாம் குறையுமா அப்படின்னு கேள்வி கேட்டாலே நமக்கே தெரியல. என்ன நடக்க போகுது, என்னதான் பண்றாங்க அப்படின்னு தெரியல. நமக்கு இருக்க ஒரே ஒரு ஒரு பிப்ரவரி 1ஆம் தேதி மட்டும்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். நம்ம குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் ஆகட்டும் இல்ல யாரா இருந்தாலுமே அதாவது இந்தியன் மார்க்கெட் ஃபுல்லாவே நம்பி இருக்குது அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி. எம்மா என்ன எஃப்எம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் நல்ல விஷயமா போடுமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே புலம்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ எஃப்ஐ வந்து கண்டினியூஸா செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் மொமெண்டமே நல்லா தான் இல்ல. இருந்தாலும் நம்ம வந்து சி நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போக பாக்குது. ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் வெளியேற்றப்படுறாங்க. ஸோ நம்ம அதை தான் பார்க்கணும். நிறைய டிமேட் அக்கௌண்ட் வந்து டோர்மேட் அக்கௌண்டா இருக்கு. எதுக்காகனா எதுக்குப்பா இதுல போயிட்டு நம்ம ஈஸியான தொழில்னு போய் போறோம், நம்ம காசை ஃபுல்லா புடுங்கிட்டு தான் விடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அப்படியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாம கூட பேசாம ஓடிடுறாங்க. அமௌண்ட்டை ஃபுல்லா எடுத்துட்டு வந்த வரைக்கும் லாபம், லாஸ் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வராதிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ நோக்கம் வந்து அதுதான் இன்னைக்கு போடுற வீடியோ. ஏன்னா எல்லாருமே பேனிக்கா இருக்காங்க, பயங்கர பேனிக்கா இருக்காங்க. ரெட்டு 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 என்னோட டெலகிராம் குரூப்லயும் அதான் கேக்குறாங்க. சரி யாரு என்ன ஒண்ணுமே பண்ணிட முடியாதுங்க. உங்க பணம் நீங்க போட்டிருக்கீங்க. அது வந்து லாஸ்ல இருந்தாலும் அதை நீங்க செல் பண்ணா மட்டும்தான் லாஸ். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால கண்டிப்பா மார்க்கெட் வந்து லாங் டேர்ம்ல மேலதான் போகுது. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இருங்க. ஷார்ட் டேர்ம்ல நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இந்த வருஷம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் இயரும் பெருசாலாம் இல்ல. பட் நானுமே ஒரு ஒரு ஓரளவு ஜென்யூனான ஒரு இதுதான் எடுத்தேன். பட் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐடிஏ டேட்டா வந்து பெருசா நம்ம வந்து இன்னும் வரல. இன்னைக்கு வந்தாதான் தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 100 மூவிங் வர டச் ஆயிட்டு 25,600க்கு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இன்னுமே பியரிஷ் சென்டிமெண்ட் வரும்னு நம்ம சொன்னோம்ல. ஒரு 25,400 கிராஸ் பண்ணி கீழே போனாதான் ஒரு சின்ன ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் வரும்னு நினைக்கலாம். பியரிஷ்னா ஒரு டீப் கரெக்ஷன். டீப் கரெக்ஷன்லேயே இது வந்து
கொஞ்சம் ரெக்கவர் ஆயின மாதிரி தான் இன்னுமே இருக்கு. பட் சென்டிமெண்ட் இப்படியே போச்சுன்னா மேபி கீழே போக தான் சான்ஸ் இருக்கு. என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஒரே நிலைமையிலே இருக்காது. ஒன்று மேலே போகணும், இன்னெல்லாம் கீழே போகணும். ஸோ இன்னைக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸுமே நெகட்டிவ்ல தாங்க இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தப்படுற விஷயமா இருக்கு. இவங்க வந்து பாசிட்டிவ்ல வந்தாலும் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இங்க பாருங்க யூஎஸ் மார்க்கெட்டுமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் ஒரு சில மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குங்க. பாருங்க, ஒரு ஏசியால டவுன் பண்ணா ஒரு 4 மார்க்கெட், அதாவது நிக்கை, ஸ்ட்ரெயிட், ஹான்சங் இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் மற்ற மார்க்கெட்லாம் நெகட்டிவ்ல இருக்கு. மற்ற எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஏசியால மட்டும் இந்த தைவான், செட் காம்போசிட், இந்த மாதிரி சாங்காய் காம்போசிட், ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ மேபி என்னன்னு தெரில. மேபி இதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் ஓப்பன் ஆகுமா? ஆமாங்க. இல்ல, இது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருக்கு. தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் சென்டிமெண்ட் மிக்ஸ்டா இருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. யூஎஸ் டாலர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா வீக் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். 98.8 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆல்மோஸ்ட் 99க்கு மேல போயிட்டு இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து வீக் ஆகணும். ஆனா மட்டும் தான் நமக்கு நல்லது. பட் அதுக்கு அது ஆகுதோ இல்லையோ, நம்ம இந்தியன் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இந்தியன் ஐஎன்ஆர் வேல்யூ. ஸோ அது வந்து குறையவே கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து கைனஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து பாருங்க, ஒரு ஒரு பிரேக் அவுட், அதாவது 52 வீக் லோவில் கீழே போயிருச்சு. அது ஹையஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து இப்போ பாதிக்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து உண்மைதாங்க. இஎம்எஸ் செக்டார்ல சூப்பரான ஒரு கம்பெனி தான். இஎம்எஸ் ஆட்டோமொபைல்ஸ், ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட், இது மாதிரி பெரிய பெரிய ஒரு துறைகளுக்கெல்லாம் இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் செமிகண்டக்டர், இது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. டிமாண்ட் வந்து கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு இருக்கு. இந்த செக்டாருக்கே இருக்கு. இஎம்எக்ஸ்ல. ஸோ எதனால இந்த கம்பெனி வந்து ரீசெண்டா வந்து இந்த கொட்டாக் செக்யூரிட்டிஸ் வந்து இவங்க கொடுத்த அந்த சீட்ஸ் எல்லாம், கம்ப்ளைண்ட் சீட்ஸ் எல்லாம் கரெக்டா இல்ல. ஸோ ரெகுலாரிட்டி, அதுக்கப்புறம் ரெகுலாரிட்டி வந்து ஷோகேஸ் நோட்டீஸ் வந்து இவங்க எம்டிக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனி வந்து நல்லா கிராஸ் ஆயிருச்சு. ஒரு 50% வரைக்கும் கீழே தான் இருக்கு. ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் புரோக்கர்ஸ் வந்து இதுக்கு வந்து நல்லா வரும், நல்ல பின்னாடி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி இங்க போயிட்டு மேலே ஏறி இருக்காங்க. ஸோ இப்போ அதையும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு கம்பெனி. நம்ம பிப்ரவரி 1ஆம் தேதி ஏதாச்சும் நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா, இது வந்து ஆல்ரெடி கீழே இருக்குங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் உற்பத்தி பண்ண கம்பெனி வேற. ஸோ அதனால நல்ல ஒரு கம்பெனிக்கு எப்பயுமே நல்ல மதிப்பு மார்க்கெட்ல இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போ வந்து பியரிஸ்ல இருக்கு. ஒரு நல்ல ஒரு சின்ன ஜம்ப், அதாவது சின்ன ஜம்பாக ஒரு நியூஸ் தேவைப்படுது. அவ்வளவுதான் இந்த கம்பெனில இப்போதைக்கு இருக்குது. அடுத்து வந்து டிக்சான், இதுவும் அதே மாதிரி. பட் இது வந்து இவங்க தான் லீடர், இஎம்எஸ் செக்டாரோட லீடர். இந்தியாவில் வந்து பிக்கஸ்ட் கம்பெனினா இதுதான், இஎம்எஸ் செக்டார்ல. ஸோ இந்த கம்பெனி வந்து அதாவது டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்குங்க. செமிகண்டக்டர் அண்ட் இஎம்எஸ், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், இது ரெண்டுமே. இவங்க வந்து மொபைல் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு 50%, அதாவது அது ஹையஸ்ட்ல இருந்து 50% கீழே தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல நியூஸுக்காக வெயிட் பண்றாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இதுல வந்து ஒரு சின்ன இம்பாக்ட் வருது. மோட்டர்ல வந்து ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் பேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஸோ அது வந்து டிக்சானுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா? அதுக்கப்புறம் கிளைண்ட் ஷிஃப்ட், இங்க இருந்து அங்க மாறுறாங்க இவங்களோட கிளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு தெரியல. மோட்டர்லாம் ரொம்ப ஓல்டு பிராண்டு. ஸோ அவங்கள்ட்ட இருக்க கிளைண்ட்ஸ் தெரியல. இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாமே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரே காம்படிஷன் இருக்கு. அதனால தான் ஒரு கன்சியூமர் டிமாண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. கொஞ்சம், அதாவது கன்சியூமர் இப்போ நிறைய பேர் இங்க ஆர்டர் பண்றதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுனால ஒரு செல்லிங் வந்து கம்மியாகிறதுனால இதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கு. இவங்க வந்து நல்ல ஒரு கம்பெனி தான், ஒரு செக்டார் லீடர் தான். ஓவரால் செக்டார் வந்து வீக்னஸ்ல இருக்கு. செக்டார் லீடரே கீழே போகும்போது அப்புறம் செக்டாரே கீழே போறது தப்பே கிடையாது இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதையும் பார்க்கணும். பட் இருந்தாலும் 52 வீக் லோவையே கட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ ஏதாச்சும் நல்ல நியூஸ் வந்து இதையும் மேலே தூக்கி விட்டா நல்லா இருக்கும். நிறைய இன்வெஸ்டரும் வந்து ஹாப்பி ஆவாங்க. அடுத்து ஒரு ஒரு 6 மாசத்துக்கு 2 குவார்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட நல்ல ஒரு ஆல் டைம் ஹை போனா கூட நல்லா தானே இருக்கும் இப்போ வாங்கினவங்களுக்கு. அடுத்து வந்து அதானி டோட்டல் கேஸ். ஸோ இந்த கம்பெனியே பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, பிஎன்ஜி, அதுக்கப்புறம் சிஎன்ஜி. ஓகே, பிஎன்ஜி வந்து ஹவுஸ் ஹோல்டு, சிஎன்ஜி வந்து வெஹிக்கிள் ஃபியூயல். ஸோ இது ரெண்டையுமே சப்ளை பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான். பட் இருந்தாலும் இந்த சார்ட்டை பாருங்க, ஒரு நல்ல ஒரு growth மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே படுத்துட்டாங்க. ஸோ இது இங்கெல்லாம் வாங்கினவங்க, இந்த டாப்ல வாங்கினவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க வந்து, அதாவது சிஎன்ஜி பிஎன்ஜி வந்து டிமாண்ட் வந்து எவ்ரிடே யூஸ் எப்பயுமே இருக்கு. நல்ல ஒரு growth-ஆன கம்பெனி தான். அதாவது சாலிட் growth இந்த கம்பெனிக்குங்கிறத விட இந்த அந்த இவங்க பண்ற ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து இருக்கும். இது வந்து அதானி வந்து இந்த கம்பெனியை வச்சிருக்காரு.
பட் இந்த அளவுக்கு ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு கன்சர்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதானி இவ்வளவு பெரிய ஆள்கிட்டயே இந்த அவரோட கம்பெனியே இந்த மாதிரி கிராஷ் ஆகுறது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஜனவரி 22 ஓகே போர்ட் மீட்டிங் நடத்துறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. பிரைஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ₹4 வரைக்கும், க்ளோஸ் டு ₹4 அந்த அளவுக்கு வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க சில ஏரியால. ஸோ இது வந்து டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இவங்க விற்கிறதுக்கு சிஎன்ஜி பிஎன்ஜி ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து இன்னும் வாங்குவாங்க, அந்த காம்படிஷனை வந்து டேக் ஓவர் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் மக்கள் வாங்கும்போது இவங்களுக்கு ப்ராஃபிட் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு கருதுறாங்க இந்த கம்பெனியில் இருக்கவங்க, கம்பெனி ஓனர்ஸா இருக்கட்டும், ப்ரொமோட்டர்ஸா இருக்கட்டும், கம்பெனி நடத்துறவங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான், 74%. அவங்க பிளஸ் எதுவும் பண்ணல. பட் டெப்ட் மட்டும் 3 இயர்ஸ் டெப்டை கட்டுன்னு இப்போ வந்து டபுள் ஆயிருக்கு. மற்றபடி பிஇ வேல்யூவேஷன் இதெல்லாமே ஹையில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு கீழே போயுமே இன்னுமே ப்ரைஸ் வந்து, அதாவது வேல்யூவேஷன் வந்து அதிகமாக தான் இன்னுமே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ தூரம் ஹை வந்து 4000 வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து ஜஸ்ட் ₹544 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறதுங்க, அதாவது எத்தனை மடங்கு கீழே வந்திருக்கு. ஸோ தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல ஒரு கம்பெனி தான், பட் எதுக்காக இந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சுன்னு நம்ம செக் பண்ண தான் தெரியும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியில் பெருசாக வேறு எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோவை மெடிக்கல் சென்டர், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்வீசஸ் ப்ரொவைடர். ஓகே, ரெண்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த் கேர் செக்டரில் இருக்க ஒரு கம்பெனி. ஓகே, லேட்டஸ்ட்டாக வந்து 120 crore கேம்பஸ் எக்ஸ்பேண்ட் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பயங்கரமான ஒரு குட் நியூஸ். இன்வெஸ்டருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புரோக்கரேஜ் வந்து நல்ல ஹை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட் இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு மெடிக்கல் சென்டர். ஓகே, சம் இன்வெஸ்டர் வந்து இது இந்த அளவுக்கு மேலே போயிடுச்சு ப்ரைஸ், அதனால சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பட் ப்ரைஸ் வந்து இப்போ சின்னதாக கரெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. டிமாண்ட் வந்து இந்த கம்பெனி சொல்லணும்னா நல்ல ஒரு டிமாண்ட் தான் இருக்கும். ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கும். மக்கள் அடர்த்தியும் இந்தியாவில் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இன்னுமே எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு ரெவன்யூ க்ரோத் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 5000-6000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இந்த ஸ்டாக்கு. டெப்ட் வந்து 400 கோடி இருக்குது. பட் 550 வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெர்சன்டேஜ் தான். பட் எஃப்ஐ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக கரெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்டாக் பி வந்து 26 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 50 இருக்குது. இது வந்து பி வேல்யூஷன் வந்து நல்ல அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து இன்னுமே கரெக்ட் ஆகணும். மேபி வேல்யூவேஷன் கரெக்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து டிமாண்ட் எப்பயுமே இருக்க ஒரு செக்டாரில் இருக்க ஒரு கம்பெனி. நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேபி இந்த நியூஸ்லாம் வரும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கூட February 1க்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அடுத்து வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து மேஜர் மீடியா என்டர்டைன்மெண்ட் கம்பெனினா இந்தியாவில் இதுதான். இதுவும் ஒன்று அப்படி சொல்லிக்கலாம். டிவி சேனல்ஸு, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸு, ZEE5 இருக்குல்ல, கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்சிங். ஸோ இது மாதிரி எல்லா பிஸ்னஸும், அதாவது மீடியா ரிலேட்டடான, என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க ஜி என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஜி தமிழ்னு இருக்குல்ல, தமிழ்னு இருக்குது, அது மாதிரி ஜி ஹிந்தி, நிறைய, அதாவது எல்லா ஸ்டேட்லையுமே இவங்க வச்சுருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து இவங்க வந்து ஒரு 18.2% லீனியர் டிவி மார்க்கெட் ஷேரை வந்து ரீசெண்ட்லி இவங்க வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது ரெக்கார்டட் ஹையஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா ஆடியன்ஸ் க்ரோத், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆடியன்ஸை வாங்கலை, சாரி, 18.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆடியன்ஸ் க்ரோத் வந்து இந்த டிவியை பார்க்குறது. ஸோ அது வந்து நிறைய பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் இருக்குது, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்லாம் இருக்குது இதுக்கு உள்ள. பட் அந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேணாம். பட் இதுக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. இன்னொன்று, ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. ஸோ அதுவுமே நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கும், க்ரோத் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன்னா நிறைய பிளான்ஸ்லாம் கொண்டு வரலாம், கண்டென்ட் டெக் பார்ட்னர்ஷிப்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதை வச்சுட்டு கூட ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆகுது. பட் பிரச்சனை என்னென்னா 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் இவங்க ஒன்றுமே கொடுக்கல. ஓகே, ஸோ அது மட்டும் தான் எனக்கு பெரிய கன்சர்னாக இருக்குது. 58% நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. எங்கே வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ லாஸில் தான் இருப்பீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு தெரிலங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் நல்ல ஒரு சேனல் தான். பட் இதுக்கு முன்னாடிலாம் பெருசாக இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கிக்கப் ஆகி மேலே போயிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்சு சன் டிவி தான் பெருசாக இருக்குது இன்னுமே. சன் டிவி, KTV, விஜய் டிவி, இதுதான் மெயினாக இருக்குது. தெரில, வேறு டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லாததுக்கு மன்னிக்கணும். பட் நமக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து அதுதான் பெருசாக இருக்குது, இன்னுமே பெருசாக இருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் டெப்டை காட்டி இந்த வருஷம் வந்து பயங்கரம் கூடி இருக்கு. சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் பெருசாக பாசிட்டிவ்னா இது மட்டும்தான் ஒரு, அதாவது இவங்களா சொல்கிறாங்களா இல்லை உண்மையான்னு தெரில. 18.2% வந்து
இவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதான் இன்னொன்று மக்கள் வந்து அதிகமாக வர்றாங்க இந்த மாதிரி மேபி வரலாம். பட் அதுக்கு தக்கன ப்ரைஸ் வந்து மூவ் ஆகணும். ஸோ அது வந்து ப்ரொமோட்டர் கையில், ப்ரொமோட்டரும் கொஞ்சம் மூவ் பண்ணால் தான் அது மூவ் ஆகும். ப்ரொமோட்டர் வந்து என்னங்க இது, ப்ரொமோட்டர் வந்து 3.98% தான் இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் தான் இது அதிகமாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லது. என்கிட்ட கேட்டால் எஃப்ஐயுமே 25% இருக்காங்க. பிஇசி ரேஷியோ நெகட்டிவாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் இவங்கள்ட்ட வந்து டிமாண்ட்னா இது கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது. ஓடிடி ரீஜனல் கண்டென்ட் டிமாண்ட்லாம் எப்பயுமே க்ரோ ஆகுறத இந்தியாவில் பிஸ்னஸ் இருக்குது. பட் நீங்கள் பார்த்துங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறது நல்லது. மேபி திடீர்னு கிக்கப் பண்ணாலும் ஆகும். நம்ம மோடி ஏதாவது சொல்லுவார் அதுக்காக. ஏன்னா இது வந்து நார்த் இந்தியன் பேஸ்டு கம்பெனின்னு நினைக்கிறேன், தெரில, தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. அதுக்கப்புறம் டிசிஎஸ். ஓகே, இந்த கம்பெனி வந்து இந்தியாவோட ஐடிஜிஎன்னா இந்த கம்பெனி தாங்க. டாடா குரூப்பில் இருக்க ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனி வந்து டிஜிட்டல் கிளவுடு ஏஐ ஃபோக்கஸ், எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்பெனி. நம்மளுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இது அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் கொடுக்கல. நம்ம வந்து பெர்சிஸ்டன்ட் அதுக்கு தக்க நம்ம அந்த டைமில், நான் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் பெர்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணோம். பட் இது வந்து பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. 5 இயர்ஸ் பாருங்கள். பட் இவங்கள்ட்ட என்ன பெனிஃபிட்னா, இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து நல்லா கொடுக்குறாங்க. பட் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் மேபி 2.5% பெருசாக இல்லை அதுவுமே. ஏன்னா மற்ற ஐடி ஸ்டாக்கு நம்ம ஹெச்சிஎல்லாம் பெருசாக கொடுக்குறாங்க. 3.5 4%. அதை அதாவது டிவிடெண்ட்காக வாங்கினா இந்த கம்பெனியோட ஹெச்சிஎல் வாங்குறது பெட்டர்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இது வந்து டிமாண்ட் எப்பயுமே இருக்கும் இந்த கம்பெனிக்கு. பட் ப்ரைஸ் மட்டும் தான் மூவ் ஆகலை. பட் இதுவே மேக்ஸிமம் சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஹை க்ரோத்தில் தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அனலிஸ்ட்டு யார், நம்ம பிக் இன்வெஸ்டர்லாம் இந்த மாதிரி கம்பெனி வாங்கிட்டு இதெல்லாம் அழியாது. இதெல்லாம் ஐடியில் நம்பர் 1 பிளேயர் இந்தியாவில். ஸோ அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 15 to 30% வந்து ஒரு ஐடி டிமாண்ட் வந்து ரெக்கவரி எப்பயுமே இருக்கும் இந்தியாவில் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க லாங் டேர்ம் வியூவில். மேபி அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ. வருஷம் ஒரு 10% எதிர்பார்க்கலாம். பட் அது இந்த 5 வருஷத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இங்கே வாங்கியிருந்தா கூட இப்போ ஜீரோவில் தான் இருக்கும். பட் நம்ம வாங்குற இடம்னு இருக்குன்னு, மேபி இங்கே வாங்கியிருந்தா மேபி மேலே போகும்போது வித்துட்டு திரும்ப கீழே வரும்போது வாங்கிட்டா அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மேபி. பட் அதை விட நான் பெரிய இது வேற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் தப்பாக சொல்லலை. இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்கல. இதுக்கு இருக்க டேட்டா தான் நான் சொல்கிறேன். பட் இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் எகைன் அடி வாங்கியிருக்கு. இவங்க எவ்வளோ நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 12,380 கோடி டிசம்பர் குவார்ட்டரில் கொடுத்தவங்க இப்போ வந்து 10,687 கோடி கொடுத்துருக்காங்க. 10,000 கோடி ஒரு நெட் ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு இந்த ஒத்தான கம்பெனி. 67,087 கோடி வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க எடுத்தது இவ்வளவு போன குவார்ட்டர், டிசம்பர் 2024 63,973. ஸோ இந்த அளவுக்கு மாசா இவங்க வந்து சேல்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவோட பிஸ்னஸுக்கே இது இவங்களோட இந்த சேல்ஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கிறது ஒரு ஒப்பீனியன். இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல, லாங் டேர்ம் வியூவில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பெருசாகவும் கீழே இறங்காது, பெருசாகவும் மேலே ஏறாது, பெருசாகவும் ரிட்டர்ன் தராது. பட் டிவிடெண்ட் கொடுக்கறதுனால மேபி நிறைய இன்வெஸ்டர் வந்து இதில் மோகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருமே பயப்பட தேவையில்லை. எகெயின் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து எங்கேயும் போயிடாது. உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வேற யாரும் பார்க்கலன்னா நீங்கள் சில பேர் புதுசாக வந்தவங்க நினைப்பாங்க நம்ம காசை எடுத்துட்டாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து எப்போ மேலே போகுமோ அப்போ கண்டிப்பாக மேலே போகும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண தான் வேணும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.